ஹலோ, ஹாய், வணக்கம். இன்னைக்கு நம்ம கூலி படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கூலி படத்துல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், நம்ம ஸ்க்ரீனுக்குள்ள வராம மாஸ்க் பண்ணிட்டு போன நம்ம அனிருத் மாமா செம்மையா பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் பிஜிஎம் தெறிக்க விட்டுருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இந்த வயசுலயும் சும்மா அடி பின்னி பெடல் எடுக்கிறாரு. நடிப்புனா நடிப்பு, அப்படி ஒரு நடிப்பு. அவருக்கு கொடுத்த ரோலை பர்ஃபெக்டா தரமா சிறப்பா பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல மெர்சல் படம் பார்த்த மாதிரியே இருக்கு. ஏன்னா அதுலயே எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் கொலை பண்றாங்க. இதுலயும் அப்படிதான் பண்றாங்க. சத்யராஜ் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சத்யராஜ் ஒரு கட்டத்துக்கு மேல போட்டு தள்ளிடுறாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு சுருதிகாசன் நம்ம தலைவர்கிட்ட சொல்றாங்க. தலைவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, எப்படி எல்லாம் பழி வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே பார்க்குற ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இந்த கதைக்குள்ள போறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க. இன்டர்வல் சீன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் விக்ரம் படம் அளவுக்கு அவ்வளோ மாசாலாம் இல்லை. ஓகேங்களா? செகண்ட் ஹாஃப் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்தால் கூட எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. எல்லாத்தையும் கணிக்க முடியுது. இந்த சீன் அடுத்தது, இந்த சீன் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம வின்டேஜ் ரஜினிகாந்த் சாரை கண்டிப்பாக இந்த படத்தில் எல்லாரும் பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் தேட்டரில் போயிட்டு கண்டிப்பாக இந்த படத்தை ஒன் டைம் வாட்சபிள் மூவி. என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தரலாம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி. கண்டிப்பாக எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நான் படம் பார்த்துட்டு இது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரிவ்யூவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், டேக் கேர்.